ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரசி பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. குமார் இங்கே நம்ம அரசிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணால் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லை நான் உனக்கு அனுப்பி வச்சுருக்க ஃபோட்டோவை எல்லாத்தையுமே போஸ்டர் அடித்து ஊர் ஃபுல்லாக ஓட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அரசு எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கவே இல்லை, எதுக்காக இப்படி பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிற, தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, டெலீட் பண்ணவா, இது எல்லாத்தையுமே நான் எடிட் பண்ணேன், நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஃபோட்டோ ஃபேக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ஊரில் உள்ளவங்கக்கிட்ட காட்டினா எல்லாருமே நம்பிடுவாங்க. நான் சொன்னதை கேட்டு தான் ஆகணும். உனக்கு கல்யாணம்னு ஒன்றுனா அது என் கூட மட்டும்தான், வேற ஒருத்தரை நீ எப்படி கல்யாணம் பண்ண விட்டுருவோன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அரசிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த குமாரை லவ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அரசி உணர்ந்திருப்பாங்க. எங்கள் சுகன்யா என்ன அரசி, நான் கூட சும்மா ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி அவன் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்க, இப்போது அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக தானே இருக்கும், ஏன் அரிசி இப்படியெல்லாம் நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவ்வளோ கேவலமாக இருந்திருக்க, அவன் கூட எங்கெங்கே போய் ஊர் சுற்றினியோ நல்லா ஜாலியாக பழகிட்டு அவன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு இப்போது அவனை வேண்டான்னா அவன் எப்படி ஒத்துப்பான், அதை குமார் உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே அரசு அத்தை, நான் அவர் கூட இப்படியெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கவே கிடையாது, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, இந்த பிரச்சனையை எப்படி பார்த்துக்கணுன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி நினைக்கிறாங்க, இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது, இதனால் பெரிய பிரச்சனை எல்லாமே வரும், கல்யாணம் வேற கிட்ட நெருங்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே இங்கே சுகன்யா அந்த ஃபோட்டோவை பாண்டியன்கிட்ட காட்டி, இங்கே பாருங்கண்ணே உங்கள் பொண்ணு எப்படியெல்லாம் கூத்தடிச்சிருக்கான்னு, குமார் கூட ஜாலியாக ஊரை சுற்றிட்டு அவன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்க நினச்ச மாதிரி நல்லா ஜாலியாக இருந்திருக்காங்க. இப்போது குமார் இந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வச்சான், இதை பார்த்துட்டு நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேனே, அரசி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கா பாருண்ணே, குமார் சத்தியமாக விட போகிறதில்ல, அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஃபோட்டோவை ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, நம்ம குடும்பமான தான் போகும் அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா நடிக்கிறாங்க. அரசியை பற்றி ரொம்பவே தப்பாக சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்ல, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, அரசி குமார் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்திருக்கா, ஃபோட்டோவை பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அரசி நிற்கிறாங்க. அரசி பயங்கர ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா சுகன்யா இல்லாத பொல்லாது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டாங்க. இனி